ஸோ ஹாய் நல்ல கைஸ், வெல்கம் டு மேக் கேமரா தமிழ் சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 1க்கு திரும்ப வந்திருக்கோம். ஸோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மந்தமே இல்லாமல் கிரானியாக போடுறேன்னு பார்க்காதீங்க. மைண்ட் கிராஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேலை முடியல, அது முடிஞ்சால் தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா சீரிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எதாவது பெருசாக பண்ணால் தான் இப்போ நான் வந்துட்டு போக முடியும். ஸோ அதனால் பெருசாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஒதுக்கி போயிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மீடியம் வச்சுப்போம். ஸோ கிராணி 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிவர் எஸ்கேப் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு கிராணி 1ல் இது இன்னும் வந்து டோர் எஸ்கேப்பும் கார் எஸ்கேப்பும் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு கார் எஸ்கேப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். டோர் எஸ்கேப் வந்து கடைசியாக பண்ணிக்கலாம். ஸோ டோர் எஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கார் எஸ்கேப்புக்கு தான் நிறைய பொருள் தேவைப்படும். பட் இருந்தாலும் கார் எஸ்கேப் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் கார் எஸ்கேப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து சிவர் எஸ்கேப் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதில், மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல. ஸோ அதுதான் வந்துட்டு பார்க்குறேன். இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே போவோம் கேஷுவலாக. ஏதாவது பொருள் கிடைக்குதான் பார்ப்போம். கார் பேட்ரி தேவையான பொருள் தான். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இப்படி போவோம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தோன்னா அப்படியே பெருசாலாம் இன்ட்ரோ கொடுக்கல, நான் பாட்டுக்கு அப்படியே போயினே இருக்கேன். எங்கே பார்த்துருச்சா கிராணி? எங்கேயா பார்த்துச்சு? கிராணி பார்த்தா மாதிரி சவுண்டு கேட்குது எனக்கு, சம்மந்தமே இல்லையே. இந்த பக்கம் சவுண்டு போடுவோம். இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கார் பேட்டரி கிட்டே போயிடலாம். ராணி அந்த பக்கம் தான் போவோம் இப்படியும். ஸோ கேஸ்லின் கிடச்சிருச்சு, 2 பொருள் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக நமக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா நிறைய பொருள் தேவை, 6 பொருள் கிட்ட தேவைன்னு நினைக்கிறேன் இதை முடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ. ஷார்ட் கன் பார்ட்டு ஐசியூவில் தான் உன்னை அட்மிட் பண்ண போகிறேன் பாரு. இப்போ கார் கீ வேணுமா அதை திறக்க? நைஸ், எதுவும் இல்லை. ஆஹா, சரியான ட்ராப் செட் பண்ணியிருக்கே. இப்படி போனால் மாட்டிப்போம். சரி, ஓகே, இங்கே போய் எதாவது தேடுவோம். ஸோ அப்படி ஒரு ட்ராப் இருந்தால் அதுக்கு தாண்டி நம்மளால் போகிறதே கஷ்டம். நத்திங். நான் எங்கே இருந்தால் உனக்கு என்னடி? சும்மா நீ என்னப்பா வச்சுருக்க? ரிமோட் கண்ட்ரோலு தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டா போடும், பார்ப்போம். இதை தட்டி விட்டேன் எதையோ. ஓகே, கேசலிண்டர் ட்ராப் மாட்டிக்கிச்சு. ஆனால் இப்போ நம்ம இந்த பக்கம் சவுண்டு போட போகிறோம். திரும்ப கிராணி அந்த பக்கம் தான் போவோம். ஸோ அதனால் நம்ம இந்த பக்கம் ஃப்ரீயாக போய் தேடிக்கலாம். ஃபாஸ்ட் சூப்பர். ஸ்பார்க் ப்ளக்கு வந்ததுக்கு வர்த்து. எடு இங்கே சவுண்டு போட்டால் இப்போ திரும்ப இங்கே வரும். நைஸ், ஸ்பார்க் ப்ளக் வச்சாச்சு. இதை தட்டி விட்டால் இங்கே ஒரு சவுண்டு வரும். ஸோ இதை தேடி இதை கிராணி இங்கே வரும். அதுக்குள்ளே நம்ம வேறு எங்கேயாவது போய் தேடலாம். ஸோ நைஸ், இங்கே வந்துட்டு இது அந்த லெட்டர் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. டப்புன்னு போய் போவோம் முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு வாரமும் இதே தான் சொல்கிறேன், ஆனால் பண்ண தான் மாட்டேறேன். ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கிராணி எப்படியும் கார்கிட்ட தான் இருக்கும். 2வது கன் பார்ட்டு. நைஸ். ஸ்பெஷல் கீ. ஸோ ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு. 3வது கன் பாட்டு தான் எங்கன்னு தெரில, போய் தேடணும் 3வது கன் பாட்டு. எப்பாடே கீழே வந்து சாவரியாடா. 3 பொருள் கிடச்சிருச்சு. நமக்கு இன்னும் வந்து பார்த்தோன்னா ரென்ச்சு தேவை, கார் இன்ஜின் தேவை, கார் கீ தேவை. இந்த இடம் தேவையில்லை, வேஸ்ட்டு. இன்னும் ஒரே ஒரு பாட்டு தேவை, அதுதான் எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம கிராணி எப்படியா டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணுமே. கையில் வேறு எந்த பொருளும் இல்லை. ஏதாவது பொருள் எடுத்துப்போம் கையில். இதை எடுத்துகிட்டு போய் தூக்கி போடலாம்.
சூப்பர். நீ அப்படியே தேடிட்டே இரு, நான் அதுக்குள்ளே இங்கே போகிறேன். வாரத்துக்கு எப்படி டைம் ஆகும். ஸோ நம்ம அதுக்குள்ளே இங்கே தான் இருக்குன்னா தேடிடலாம். நத்திங். நம்பர் 2ன்னு போட்டிருக்கு. ஸோ கீழே ஏதாவது பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த கன் பார்ட் மட்டும் கிடச்சிதுன்னா சூப்பராக. இன்ஜினு போடு. ஓகே, நைஸ். இது சார், இதை தட்டி விட்டால் இங்கே வந்துடும் கிராணி. கன்று மட்டும் கிடச்சா இதுக்குள்ளே தேடவே இல்லைல்ல. ஆஹா, கன்று மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே ஹேண்ட்வீல், அது வந்துட்டு ஹேண்ட்வீல் கூட தேவைப்படும். மேபி தேவைப்படலாம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு தேடுறதுக்கு. இங்கே சவுண்டு போடுவேன் நான். வா. இப்போ பாருங்கள், கன் எடுத்துட்டோமா, அவ்வளோதான். நம்ம தான் இனிமேல். கிராணி இஸ் கான் ஃபார் about 2 minutes and 30 seconds. நல்ல நேரம், நல்ல ஒரு டைமிங் கிடச்சிருக்கு. இதில் எவன்டா கேட்டான்? 5 நாளில் நான் 4 நாளில் முடிப்பேன்டா, 2 நாளில் முடிப்பேன்டா. பார்க்குறியா, மேலே இருக்க அந்த கிழவிகிட்ட சாகாமல் இருந்தால் முடிப்பேன் நான். நம்ம ஃபஸ்ட்டு புக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். புக்கை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஷூவர் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷூவருக்கான ஆக்சஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த புக்கு. மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்துட்டு இந்த நம்பர் 2 இருக்குது. மேபி அதில் யூஸ்ஃபுல்லாக எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தட்டி விட்டோன்னா இங்கே ஓப்பன் ஆகும். டேக் த கன். ரீலோட் பண்ணணும் கன்னை. கட்டிங் பிளேஸ் இருக்குது, மேபி தேவைப்படலாம். Okay, let's go. Nice. ராணி இன்னும் வந்திருக்காது அப்படின்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருள் கொடுங்கடா. மாஸ்டர் கீ, ரஸ்டி பேட்லாக் கீன்னு ஏதாவது கொடுத்துறாதீங்க. பேட்லாக் கீ தேவை, மறந்துட்டேன். பேட்லாக் கீயும் ஒரு தேவையான பொருள். பேட்லாக் கீ கொடுங்கடா டே, ப்ளீஸ்ரா. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுங்க, நம்பி இருக்கேன் உங்களை தான். கமான். 1 2 தேவையில்லை. இது ஸ்க்ரூ டிரைவர் இன்னும் வேணும். ஸ்க்ரூ டிரைவர் எனக்கு வேணும். வேணுன்றான் சும்மா. நம்ம வந்து கிராணியை கூப்பிடலாம். வாடா, எவ்வளோ நேரம் நீ வரத்துக்கு? உனக்கு காத்துட்டு இருப்பாங்களா? டக்குன்னு உன்னை போட்டு தள்ளிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க தேவையில்ல. தள்ளு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸ்பெஷல் கீ கிட்ட போவோம். ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு ஸ்பைடர் ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது கீ கொடுத்துருச்சா? ஏன்னா அதை அப்படியே உருண்டு வந்து கொடுக்கும் கீ. ஸ்பைடர் கீ. ஓகே, ஸ்பைடர் கீ இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஸ்பைடரை வந்து போட்டு தரணும். அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கீ வேணும். ஸ்பெஷல் கீ வந்து ஆல்ரெடி கிச்சனில் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸ். க்ளோஸ்டு போடு. ஃப்ரீயாக தேடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரெஞ்ச். ஆஹா, அனதர் தேவையான பொருள் கிடச்சிருச்சு. நல்லது. கன் எடுத்துகிட்டு வரணும். கன்று ரொம்ப முக்கியமான பொருள். கன் எடுத்துகிட்டு போயிடலாம்.
கமான் கமான், ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணுறா. இன்னும் நமக்கு வந்து பேட்லாக் கீ தேவை, கார் கீ தேவை, அவ்வளோதான். இது ரெண்டுமே எங்கேயா தான் ஷிவருக்குள்ளே தான் இருக்கும். ஷிவருக்குள்ளே போயே ஆகணுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சரி, அங்கே போட்டால் சவுண்ட் வராது, அதனால தான் அது போட்டேன். நம்ம கிராணியை கூப்பிடலாம், டைம் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஷிவருக்குள்ளே தான் போக போகிறேன், ஏன்னா வேறு வழி இல்லை. எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். ஷிவருக்குள்ளே போகிறது தான் ஒரே வழி. நம்ம வந்துட்டு இந்த ஷிவருக்குள்ளே போகும்போது ஏதாவது பொருள் வேணும்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஸ்க்ரூ ட்ரைவரு, ஹேண்ட் வீலு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போகணும், இதுதான் மெயின். இந்த கீ இல்லைனா ஓப்பனே பண்ண முடியாது. ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கே 2 நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன்டு. தம்பி கொடுப்பா. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன ஷிவருக்குள்ளே வந்தாச்சு. காஜ் வீல் தேவைப்படுமான்னு தெரில. ஏய் விழுந்து சாவாதரா எப்பா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போய் யூஸ் பண்ணி அங்கேயே போட்டு வந்துடலாம். தெரியுண்டி நீ போவேன்னு. ஸோ அது இந்த பக்கம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஸோ அது இந்த பக்கம் போயிடுச்சா நான் அந்த பக்கம் ஈஸியாக போய் தேடிக்கலாம். ஸோ போய் தொலை சனியை பிடிச்சவளே. போயிட்டியா? இதுக்கு சவுண்டெல்லாம் கேட்காது. ஓ அவ்வளோதான். நம்பர் 2ன்னு நான் பார்த்தேன் அதில். போடு பேட்லாக் கீ. அதை நான் பார்க்க வாய்ப்பு இருக்குது. வா இப்படி வா பார்த்துருச்சு வா. அது இப்படி சுற்றிட்டு இப்படி வரட்டும். இப்படி வரும். இப்படி வந்தோடனே நம்ம இப்படி போயிடலாம், ஈஸியாக போயிடலாம், பிரச்சனையே இருக்காது. வா 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 கிட்ட ஓடி பைத்தியக்காரி. பேட்லாக் கீ எடுத்தோமா போனோமா அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல போட்டுடலாம் பேட்லாக் கீயை. இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் வேணும், கார் கீ. ஸோ இப்போ மறுபடியும் வெயிட் பண்ணுவோம். அந்த இதை எடுத்துப்போம். ஏதோ ஒரு வீல் மாதிரி இருந்துச்சு. அது திரும்ப இந்த பக்கம் போகணும், அப்போ தான் நம்மளால் போக முடியும். படை அது எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலடா எனக்கு. இதில் இது வேறையா? என்னை பார்க்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இன்னும் எப்படி அது பார்க்காம இருக்குன்னு எனக்கு தெரில. ஒன்றுமே இல்லையாடா இங்கே? வரும் பாருங்க. அப்பா வரலையே, ஆச்சரியமாக இருக்கே. எப்படி அது நம்மளை இவ்வளோ ஃப்ரீயாக தேட விடுது?
ஏய் ஒன்றுமே இல்லையடா இங்கே. எங்கடா நான் போய் தேடுறது? வாட்டர் மெலானா? இதுக்குள்ளே எதாவது இருக்குமா? அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. அது திடீர்னு வந்து பயமுறுத்திச்சுன்னா செத்துட்டு போயிடக்கூடாது. சேஃபாக வந்துட்டோங்க. அது நம்மளை எதுவுமே பண்ணல. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றுமே நடக்கலை. இங்கே வந்து நம்ம இங்கேயே வந்துட்டோம். கிராணியை போட்டு தள்ளிடலாம். இது வேஸ்ட்டு. இந்த கிளவி வேஸ்ட்டு. இதை சும்மா அப்படி அசால்ட்டாக சுற்றி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ராஜ்வீலுக்குள்ள மாஸ்டர் கீ இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு வாட்டர் மெலான்லேயே கார் கீ கிடச்சிரும். ஸோ வாட்டர் மெலானில் கார் கீ கிடச்சிதுன்னா நம்மளோட லக்கு. ஸோ அந்த லக்கு எப்படி இருக்குன்னு இப்போ போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸ்பார்க் ப்ளக்கு கிடச்சிச்சு. வாட்டர் மெலானில் மெயினாக வந்து கீஸ் தான் எதாவது கிடைக்கும். கீஸ் கிடைக்கும், வேணால் ஸ்பார்க் ப்ளக் கிடைக்கும். ஆனால் ஸ்பார்க் ப்ளக் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. நம்ம கார் கீ மட்டும்தான் வேணும். என்னது ப்ளே ஹவுஸ் கீயா? அட பாவிங்களா. ஆனால் பரவாயில்ல, ரெண்டுமே இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுத்து விட்டுருச்சு. நமக்கு ஹேமர் வேணும். ஹேமருக்கு நான் எங்கே போகிறது? பேசாமல் திரும்ப சுவருக்குள்ளே போவோமா? வேறு வழி இல்லை, சுவருக்குள்ளே தான் போகணும் இப்போ திரும்ப. ஓகே லெட்ஸ் கோ. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே எதாவது இருக்கும், ரின்ச் ஹேண்டில் இந்த மாதிரி எதாவது கொடுத்து வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே. லெட்ஸ் கோ டு தட் லிஃப்ட்டு. லிஃப்ட்டுக்குள்ளே போனால் நமக்கு அந்த நம்பர் 2ன்னு பார்த்தோம். நம்ம பார்த்துச்சா பைத்தியம். வெயிட் பண்ணுதுங்க. ஜஸ்ட்டு மிஸ் போயிருந்தா செத்துருப்பேன். போக மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. ஓகே பார்க்கல. மைலக்கு தயவு செஞ்சு அந்த லிஃப்ட் பக்கம் போகாத. கரெக்டாக அப்படி தான் போகிறோம். சரி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். வா, கம்மியர். ஏய் இங்கே பாரு தம்பி, பார்த்துட்டியா? அதை சுற்றிட்டு வா. அதை சுற்றிட்டு இப்படி வரும்போது நம்ம அப்படி லிஃப்ட்டில் ஏறி போயிடலாம். ஓ பைத்தியக்காரி, நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஓகே இங்கே நம்ம 2ஆம் நம்பர் தான் ஓப்பன் பண்ணோம். 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணால் பாம்பு அடித்து செத்துருவோம். ரின்ச் ஹேண்டில் இதுதான் என்னோடய லாஸ்ட் ஹோப்பு. இல்லை எதுவும் இல்லைன்னா நான் செத்துருவேன். இதில் தான் இருக்கும், ஹேமர் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச. இதில் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. நான் நினச்சேன் கரெக்டாக வந்தது. இது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது அப்படியே பார்த்துனேலாம் இருக்காது, இது போயிடும். என்னடி எப்படி போனாலும் அப்படி வர? நம்ம எப்படி போகலாம்? அங்கே இருக்குது. அது திரும்ப பார்க்குதான்னு பார்க்கலாம். பார்த்தா கூட பிரச்சனை இல்லை. திரும்ப பாரு, இல்லை அப்படியே போயிரு. வா 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 வரியா? அப்படியே நான் அப்படி போவேன். இப்போ நம்ம ஈஸியாக எஸ்கேப் போயிடலாம். சுற்றிட்டு வரட்டும், வெயிட் பண்ணலாம். கமான் ஃபாஸ்ட். பாய் அப்படி போகலாம். டாட்டா காமிச்சாச்சு. கிராணி வேறு இருக்குமே இப்போ போனால். அதை வேறு டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். இல்லை அதை போட்டு தள்ளிடலாம். கண்ணில் புல்லட் இருக்கான்னு வர தெரில. கிராணி கமான், வா சாகு.
எனக்கு இதுக்கு மேலே உன்னை போட்டு தள்ளுறதுக்குலாம் பொறுமை இல்லை. இந்த வீடியோவில் எத்தனை வாட்டி கிராணியை கில் பண்ணியிருப்பேன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக நான் செத்த நான் ஏதாவது ஒரு வாட்டி கூட சாவலைன்னு நினைக்கிறேன். டே 1லேயே முடிக்கிறோம் நம்ம, ஒரு வாட்டி கூட சாவலை. இப்போ இதை திறந்தா இதுக்குள்ளே என்ன, இதுக்குள்ளே ஹேமர் தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஹேமர் எங்கேயுமே இல்லை, இதில் தான் இருக்கும் கண்டிப்பாக. சீக்கிரம் சுற்றுடா, டைம் ஆகுது. ஹேமர் எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கேயும் ஒரு ஹேமர் இருக்குது, அங்கேயும் ஒரு ஹேமர் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே இருக்காது. மேலே அந்த ஸ்பைடர் ரூம் பக்கத்தில் இருக்க அந்த இதில் தான் கார்கி இருக்கும். என்னோட கெஸ்ஸு நிறைய வாட்டி கெஸ் பண்ணேன், எல்லாமே தப்பாக தான் போச்சு. இந்த வாட்டி கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். கரெக்டாக இருந்தால் கேம் இதோட முடிஞ்சிடும். ஈஸியாக கார்கியை போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். போடுறாத. ஸோ கார்கி ஓகே, இங்கே இல்லை. கார்கி காஜ்வீலா? என்னையா அது இப்படி பண்ணுறீங்க? சேஃப் கீ இருக்குது, சேஃப் கீக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வந்து கட்டிங் பிளேஸ் இங்கே பார்த்தோம். கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு போகலாம். சேஃப் கீக்குள்ளே சேஃப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நான் போய் கார்கி எடுக்கணும். சப்போஸ் அதில் இல்லைன்னா இப்போ நான் 2 காஜ்வீல் எடுத்து நான் போய் போடணும். இப்போது அதுதான் ஒரே வழி.